நீட் ஜேஇ கிளியர் பண்ணதுக்கு ஒரு அருமையான சான்ஸ். நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண நினச்சிங்கன்னா ஜைலமோட தளபதி ப்ரோ பேட்சை ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் டியூஷன் மாதிரியே படித்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஃபார் ஃபுல் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் திஸ் நம்பர். Welcome dear students, so welcome back to Xylem. So இன்னைக்கு இந்த செஷன்ல பார்க்க போற விஷயம் என்னன்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நிறைய பசங்க மிஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா that is unit conversion. என்னதான் கான்செப்ட் கிளியரா தெரிஞ்சிருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல பண்ணக்கூடிய சில சில்லியான மிஸ்டேக்னால நிறைய பசங்க அவங்களோட மார்க்கை லூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் முக்கியமான ஒரு இடம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா that is unit conversion. ஸோ இன்னைக்கு இந்த செஷன் நம்ம என்ன பண்ண போறோம்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்டான யூனிட் கன்வர்ஷன்ஸ் ஃபார் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியை பார்க்க போறோம். ஸோ இன்னும் நம்ம ஜைலம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இன்னும் நம்ம செஷனுக்கான லைக் போடுவாங்க, மறக்காம செஷனுக்கான லைக் போடுறங்க. ஸோ செஷனுக்குள்ள போகலாம். மோஸ்ட்லி நம்ம யூனிட் கன்வர்ஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த், ஓகே, வால்யூம், ப்ரெஷர், டெம்பரேச்சர், எனர்ஜி, அண்ட் ஆஃப்டர் தட் கெமிஸ்ட்ரியில சில கான்ஸ்டன்ட் இருக்கு, அந்த கான்ஸ்டன்ட்லையுமே யூனிட் கன்வர்ஷன்ஸ் தேவைப்படும். ஸோ எங்கே ஏது அண்ட் என்னென்ன வேல்யூஸ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லென்த்தை பார்க்க போகிறோம். ஸோ ஈஸியான ஒரு டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லென்த்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 மீட்டர். ஓகே, 1 மீட்டர் நீங்கள் சென்டிமீட்டர் மாற்றுறது அஃப்கோர்ஸ் சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கும் தெரியும் என்ன 100 சென்டிமீட்டர். சரி, அடுத்து கொஞ்சம் மேலே அட்வான்ஸா நானோமீட்டர். 1 நானோமீட்டருங்கிறது என்ன, அதை மீட்டருக்கு மாற்றினா என்ன வரும், 10⁻⁹ மீட்டர். எஸ், தென் ஆஃப்டர் தட் இதே 1 நானோமீட்டர் சென்டிமீட்டருக்கு மாத்தினா என்ன ஆகும், 10⁻⁷ சென்டிமீட்டர். சரி, அதே நெக்ஸ்ட் பிகோமீட்டர். பிகோமீட்டர் எடுத்துட்டீங்கன்னா மீட்டருக்கு மாற்றும் போது 10⁻⁻12 மீட்டர். தென் அதே சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது என்ன ஆகும், 10⁻⁹ சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஆம்ஸ்ட்ராங் யூனிட் எடுக்கிறீங்க. ஆம்ஸ்ட்ராங் யூனிட்ங்கிறது ஏ அண்ட் மேல ஒரு 0 சர்க்கிள் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ஆம்ஸ்ட்ராங் யூனிட் அதை நீங்க மீட்டருக்கு மாற்றும் போது என்ன ஆகும், 10⁻⁻10 மீட்டர். தென் அதே இதை நீங்க ஆம்ஸ்ட்ராங் யூனிட்டை சென்டிமீட்டருக்கு மாத்தினா என்ன ஆகும், 10⁻⁸ சென்டிமீட்டர். சரி சார், தென் ஈஸி. இது வந்து லோவர் கிளாஸ் மேக்ஸ்லேயே நீங்க படிச்சிருப்பீங்க. 1 மில்லிமீட்டர் என்ன வரும், அதை மீட்டரா மாற்றும் போது 10⁻⁻3 மீட்டர். சரி, ஓகே, அதே சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது என்ன ஆகும், 10⁻⁻1 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் இது என்ன, யூ போட்டு ஒரு எம் போட்டிருக்காங்க. திஸ் இஸ் அவர் மைக்ரோமீட்டர். ஸோ மைக்ரோமீட்டர்னு எடுத்துட்டீங்கன்னா இது நம்ம 10⁻⁻6 மீட்டர் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அதே சென்டிமீட்டருக்கு மாற்றும் போது என்ன ஆகும், 10⁻⁴ சென்டிமீட்டர். தட்ஸ் இட். ஸோ இது வந்து லென்த்ல உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடிய யூனிட் கன்வர்ஷன். தென் வால்யூம் எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியம். வால்யூம் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்க வாட்டர் பாட்டில் வச்சிருப்பீங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஓகே, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சிருக்கீங்க. ஸோ 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், அந்த 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் எவ்வளவு தண்ணி இருக்கும் அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், உங்களுக்கு 1 டெசிமீட்டர் கியூப்னு வச்சுக்கலாம். ஓகே, 1 லிட்டரை நம்ம என்ன சொல்லலாம், 1 டெசிமீட்டர் கியூப்னு வச்சுக்கலாம். சரி, அதே வாட்டர் பாட்டில் ஒரு கேப் இருக்கும்ல, ஸோ அந்த கேப்ல எவ்வளவு தண்ணி நீங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, 1 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, 1 சென்டிமீட்டர் கியூப் அப்படிங்கிறது என்னன்னா சிம்பிளா 10⁻⁻3 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, got it. So 1 லிட்டருக்கும் சென்டிமீட்டர் கியூபுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்னன்னா 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻3 சென்டிமீட்டர் கியூப். சரியா, பாட்டிலோட கேப்ல. ஓகே, கேப்பை மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரி, அதே இது நம்ம வீட்டுக்குள்ள மாடிய மேல பாத்தீங்கன்னா டேங்க் இருக்கும். ஓகே, தண்ணி டேங்க் இருக்கும். ஸோ அந்த தண்ணி டேங்க்ல நம்ம என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி 1000 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த 1000 லிட்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஓகே, ஸோ இது 10⁻⁻3 லிட்டர். அகைன் நெக்ஸ்ட் 10⁻3 லிட்டர், அதுதான் நமக்கு என்ன 1 மீட்டர் கியூப். ஓகே, so centimeter, decimeter, then meter cube. So 10⁻⁻3 1 liter, then 10⁻+3. okay, so 1000 liter தான் நம்ம 1 meter cube மென்ஷன் பண்றோம். சரி, ஓகே, so next 1 liter நம்ம மில்லி லிட்டர் மாத்தினா என்ன ஆகும், so 1 liter is equal to yes 1000 meter cube. சரி, 1 மீட்டர்னா என்ன வரும், 10⁻⁻3 கிலோமீட்டர் போடுங்க. ஓகே, யா, ஈவன் இது லென்த்ல வர வேண்டியது, இட்ஸ் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் 1 லிட்டர்னு எடுத்தா என்ன வரும், ஸோ 1 லிட்டர் நம்ம மில்லி லிட்டருக்கு மாத்திரம். மில்லி லிட்டர் மாத்திரம் என்ன, சிம்பிள் 1000 மில்லி லிட்டர். 1 லிட்டர் இஸ் ஈக்குவல் டு 1000 மில்லி லிட்டர். ஸோ அந்த 1000 மில்லி லிட்டர் தான் நத்திங் பட் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ 1 சென்டிமீட்டர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நான் எழுதுறேன், 1 milliliter is equal to
1 centimeter cube. ஓகே, ஸோ ஜஸ்ட் நோட் இட் டவுன். சரியா, இது வந்து லென்த் முடிஞ்சு வால்யூம் முடிஞ்சு. அடுத்ததாக பார்த்துட்டீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சரில் கெமிஸ்ட்ரி, ஓகே ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம மூணு கூட வராது, 2 தான் வரும். ஒன்று கெல்வின், இன்னொன்று டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட்ஸை யூஸ்வலாக இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மி தான். பட் ஸ்டில் அதோட யூனிட் கன்வர்ஷன்ஸை நான் சொல்லித்தரேன், டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபிசிக்ஸில் யூஸ் ஆகலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன கெல்வின்லேருந்து டிகிரி செல்சியஸ் மாற்றுறது ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா நீங்கள் ஒரு +273 ஆட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ டிகிரி செல்சியஸ் +273.15. ஓகே, நெக்ஸ்ட் அதே டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு நீங்கள் மாற்றுறீங்க. ஓகே, டிகிரி செல்சியஸ்லேருந்து கெல்வினுக்கு நீங்கள் மாற்றுறீங்கன்னா என்ன பண்ணுறது, கெல்வின் -273.15. சரி, அதே இது ஃபாரன்ஹீட் கேட்குறான் ஒரு சார், டிகிரி செல்சியஸ் கொடுத்துக்கிட்டு ஒரு வேளை கொஞ்சம் வித்தியாசமாக கேட்குறங்கிற பேரில் ஃபாரன்ஹீட் கேட்டால் என்ன பண்ணுறதுன்னா சிம்பிள் 9/5. ஓகே, டிகிரி செல்சியஸ் +32 இதை போட்டால் மட்டும் போதும். ஓகே, டிகிரி செல்சியஸ்லேருந்து ஃபாரன்ஹீட்டுக்கு 9/5 டிகிரி செல்சியஸ் +32 போட்டால் ஃபாரன்ஹீட்டுக்கு மாறிடும். சரி, டெம்பரேச்சர் ஓவர். இப்போ ப்ரெஷர் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ ப்ரெஷரில் நம்மளுடைய SI யூனிட் என்னன்னா பாஸ்கல். ஓகே, அந்த SI யூனிட்டை நம்ம எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம்னா Nm/m². ஓகே, இது தவிர்த்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரெஷர் டேர்ம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ATM அண்ட் பார், தென் டார். ஓகே, இந்த டார் தான் நம்ம mm/m² கூட மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம். ஸோ 1 ATM நீங்கள் பாஸ்கலுக்கு மாத்தினா என்ன ஆகும், 101 and 325. ஓகே, 101 325 பாஸ்கல். நெக்ஸ்ட் 1 ATM நீங்கள் பாருக்கு மாத்துறீங்க என்ன ஆகும், 1.01325. ஆக்சுவலி நீ என்ன பண்ணலாம், எக்ஸாம் அப்போ பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 325 எல்லாம் மென்ஷன் பண்ண வேண்டாம், 1.01 போட்டுட்டு போயிட்டே இருங்க. ஓகே, 1.01 325 பார். நெக்ஸ்ட் அதே இது டார் கேட்குறேன். 1 ATM இருக்கு. ஸோ 1 ATM நீங்கள் டாருக்கு நீங்கள் மாற்றணும். இந்த டார் இது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் சாப்டர்ல வரக்கூடிய நிறைய கேள்வியில இந்த டார் பேசிஸ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். ஸோ அதனால இந்த டாரை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 1 ATMல எவ்வளவு டார் இருக்குன்னா 760. எஸ்பெஷலி ரிலேட்டிவ் லோடிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்ல இந்த டேர்ம் அடிக்கடி வரும். 760 mm/m. அதை தான் நம்ம எப்படி சொல்லுவோம், 760 டார்னு மென்ஷன் பண்ணுவோம். சரியா, ஸோ இவ்வளவு ப்ரெஷர். ஸோ இதுக்கு அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா எனர்ஜி. ஸோ எனர்ஜியில நம்ம ஜூல், எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் கேலரி யூஸ் பண்ணும். ஸோ 1 ஜூல் அப்படிங்கிறத நம்ம எப்படி SI யூனிட்ல பார்க்கும்போது எப்படி இருக்கும்னா 1 கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, 1 ஜூலோட எக்ஸ்பிரஷன். ஓகே, SI யூனிட்டோட எக்ஸ்பிரஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். தென் அதே 1 எலக்ட்ரான் வோல்ட்டை நீங்கள் ஜூலுக்கு மாத்தினா என்ன ஆகும், சிம்பிள் சார்ஜால மல்டிப்ளை பண்ணுங்க. சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் 1.6 × 10⁻⁻19 கூலும் வரும். ஸோ அதை ஜூலுக்கு போட்டு விட்டுருங்க. ஸோ இவ்வளோ தான், இது 1 எலக்ட்ரான் வோல்ட். தென் 1 கேலோரியை ஜூலுக்கு மாத்துறது என்ன பண்றது, 4.186. ஓகே, 4.186 ஜூல். அவ்வளோதான், இது எனர்ஜியோட முடியும். சரி, அடுத்து சார்ஜ். அஃப்கோர்ஸ் இது நீங்க ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன்லேயே வரக்கூடியதான். சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் என்ன வரும், 1.6 × 10⁻⁻19 கூலும். தென் சார்ஜ் ஆஃப் நியூட்ரான் 0. 1 ஃபாரடேயை நீங்க கூலும்ல எழுதுனா என்ன வரும், 96500 கூலும் வரும். ஓகே, ஸோ சார்ஜ் முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்னன்னா SI கண்டிஷன். ஓகே, ஸோ STP கண்டிஷன். STP கண்டிஷனா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஸோ STP கண்டிஷன்னா ப்ரெஷர் 1 பாரா இருக்கும், டெம்பரேச்சர் 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இப்போ STP பிரச்சனையே இல்லை. ஓகே, இதுதான் கண்டிஷன். ஆனால் சில நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்கன்னா SATPன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் SATPன்னு கேட்பாங்க. SATPனா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகே, ஸ்டாண்டர்ட் ஆம்பியன்ட்னா ரூம் டெம்பரேச்சர் வச்சு வரும். ஓகே, ஸோ ப்ரெஷர்னு எடுத்துட்டீங்கன்னா அதே தான் வரும். இங்கே மேலே 1 பார் இருக்கா, ஸோ அதே 1 பார் தான் கீழே வரும். பட் டெம்பரேச்சரில் மட்டும் என்ன வரும்னா 25 டிகிரி செல்சியஸ் வரும். ஸோ இது SATP கண்டிஷன். ஸோ STP கண்டிஷன் அண்ட் SATP கண்டிஷன். சரியா, சரி. அடுத்து ஃபைனலாக என்னன்னா நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டன்ட். ஓகே, மொத்தமாக நம்ம 3 கான்ஸ்டன்ட் தான் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்னன்னா பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட், அடுத்தது ரெட்பர்க், தென் ஃபைனலாக கேஸ் கான்ஸ்டன்ட். கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு தான் நீங்கள் நிறைய வேரியேஷன்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஒன்று நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்ன ஒரு 6.6 × 10⁻34. ஓகே, 34 ஜூல் செகண்ட். ஓகே, ஜூல் செகண்ட். தென் ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் பார்த்துட்டீங்கன்னா இதோட வேல்யூவை நம்ம மீட்டர் இன்வர்ஸில் மென்ஷன் பண்ணுவோம். எப்படி இருக்கும், 109,737 1.6
மீட்டர் இன்வர்ஸ் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். தென் ஃபைனலாக யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட்டுக்கு மொத்தமாக 4 வேல்யூஸ் வரும். 4 வேல்யூஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வரக்கூடிய வேல்யூ 8.314. இந்த வேல்யூ நீங்க எங்க யூஸ் பண்ணுவீங்கன்னா ஜூல் பெர் மோல் கெல்வின். கீழே இந்த மோல் பெர் கெல்வின்ல பிரச்சனையே கிடையாது. நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ஜூல், ஓகே, அதுல தான் விஷயமே இருக்கு. ஸோ 8.314. இதுக்கு அடுத்து 0.0821. ஓகே, 821. இது என்னன்னா லிட்டர் தென் ஏடிஎம். லிட்டர் ஏடிஎம் மோல் கெல்வின். இது ஓகே. தென் நெக்ஸ்ட் 0.0831. இது என்னன்னா லிட்டர் பார் தென் மோல் கெல்வின். ஓகே, தென் இது எல்லாமே 3 கேஸ் கான்ஸ்டன்ட். தென் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் கான்ஸ்டன்ட் என்னன்னா 2. இது என்னன்னா கேலரி மோல் கெல்வின். ஸோ இது எல்லாமே இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே நமக்கு யூனிட் கன்வர்ஷன்ஸ்ல ரொம்ப 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 முக்கியமான சில ஃபார்முலாஸ் அண்ட் அதுக்கான நியூமரிக்கல் வேல்யூஸ். ஓகே, ஸோ அதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ரிலேஷன்ஷிப் யூனிட் கன்வர்ஷனுக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை படிச்சுட்டு போங்க. உங்களோட எக்ஸாமில் கண்டிப்பாக இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ், இது எல்லாமே நிறைய நல்லா படிக்கிற பசங்க மிஸ்டேக் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதனால இதை பார்த்துக்கிட்டு போங்க. பிகாஸ் ஒரு கான்செப்ட் தெரியலை, ஒரு ப்ராப்ளம் தெரியலை, எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியாது, அதனால அதை விட்டுட்டு வந்துட்டீங்க ஆர் அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிறது பிரச்சனை கிடையாது. அது பெருசாக ஹர்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், மெத்தட் ஆஃப் சால்விங் தெரியும், பட் நீங்கள் சால்வ் பண்ணது வந்து தப்பாக சால்வ் பண்ணிட்டீங்க டியூ டு திஸ் நியூமரிக்கல். ஓகே, ஸோ இந்த நியூமரிக்கலில் இந்த யூனிட் கன்வர்ஷன்ஸில் நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்னால 4 மார்க் கிடைக்க வேண்டியது -1 ஆகாமல் இருக்கணும்னா மேக் ஷுர் இந்த செஷனை ஒழுங்காக நீங்கள் பார்த்து இதில் இருக்கிற யூனிட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட்ஸ் ஹைலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. ஸோ மேக் ஷுர் கைஸ், ஸோ நல்லா படிங்க. ஸோ பி பாசிட்டிவ். See you on another session. Until then, your favorite chemistry educator and don't forget, stay well. நீட் ஜேஇ கிளியர் பண்ணதுக்கு ஒரு அருமையான சான்ஸ். நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண நினச்சிங்கன்னா ஜைலமோட தளபதி ப்ரோ பேட்சை ஜாயின் பண்ணுங்கள். இங்கே நீங்கள் ஆஃப்டர் ஸ்கூல் டியூஷன் மாதிரியே படித்து எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணி கிளியர் பண்ணதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். For full details, contact this number.